சோஷியல் ட்ரிங்க்ன்றது எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அப்படி அவர் இருந்திருக்காங்க. அதனால இப்படி உடம்பாகுமா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கூட சொல்லுவேன். இதுக்கு ஆரம்ப புள்ளின்றது அவனிவன். நான் கேட்டேன், சார் இது என்ன சார் அப்படி ஒரு அவனிவன், அது ஒரு காவியம் அப்படி நீங்கள் பண்ணியிருக்கணுமா? ஏன் சார் அவர் பாலாசார் என்ன சார் கடவுளா? விஷால் சாருக்கு தெரியாதா சார் இதனால இந்த விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ஒரு நடிகருக்கு அவரோட உடல் தான் மெயினே, அதை வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்ப அவரோட டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணலையா? இது வணங்கான் படம் பாலாசாருக்கு கடைசி படமா அமைந்தால் அதற்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அவர் மீது குற்றம் சாட்டுவார்கள் என்று நீங்க பாருங்க. சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளோடு இணைகிறார் திரைப்பட தயாரிப்பாளரும் மற்றும் விஷால் அவர்களுடைய நெருங்கிய நண்பருமான ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு இனிய வணக்கம். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் விஷால் அவர்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, நிறைய பேர் பரிதாபமும் பட்டாங்க. இது பாலா அவர்களால தான் இந்த மாதிரியான காரணங்களுக்கு அவர் தள்ளப்பட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு சார். உண்மையாக விஷால் அவர்களுக்கு என்னதான் சார் ஆச்சு? இல்லை, கரெக்ட். நீங்கள் இப்போ கேள்வியிலேயே வந்து ஒரு 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 எனக்கு ஒரு 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 மாற்று கருத்து இருக்குமா? என்னென்னா, நிறைய கான்ட்ரவர்சியான கேள்விகள் வரும்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. சினிமா நேயர்கள், நான் சொல்கிறேன், நான் விஷாலுடைய ரசிகர்கள் மட்டும் நான் சொல்ல வரல, சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே அந்த இன்டர்வியூ பார்த்து உள்ளம் கலங்குச்சு. என் உள்ளம் எப்படி கலங்குச்சோ அதே உள்ளம் உங்களுக்கு எப்படி கலங்குச்சோ அதே உள்ளம் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் கலங்குச்சு. ஏதோ ஒரு சில அவங்களுக்குலாம் என்ன எத்திக்ஸ்ன்னு தெரியல, எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியல. அப்படியான ஒரு சில பேர் அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. எந்த நேரத்தில் எதை பேசணும், எப்படி இருக்கணும், அவங்க யோக்கியமானது முதல்ல பார்க்கணும். நம்மளாம் யோக்கியமாக ஃபஸ்ட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோமே அப்படின்றது என்ன? ஒரு ஒரு உச்ச நட்சத்திரம் நடிகர், ஒரு பார்ட்டி இருக்கும், போர்க்கரு, எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது யாருக்கு இல்லை? இன்னைக்கு யாருக்கு என்ன இது பண்ணலை? ஒரு சோஷியல் ட்ரிங்க்ன்றது எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அப்படி அவர் இருந்திருக்காங்க. அதனால இப்படி உடம்பாகுமா சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இப்படிலாம் கிடையாது. அதனால் ஒன்றும் இல்லை. என்னென்னா, அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்க ஒரு சில பேர் இன்றைக்கி அவர் மேலே பயங்கரமான எல்லாருக்குமான ஒரு அனுதாபமும் அது எப்படி சொல்கிறது, அனுதாபம் சொல்ல தெரியல. அவர் மேலே ரொம்ப ஒரு சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து மனவலி இருக்குமா. இந்த எப்படி சார் இது ஆச்சு? அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கூட சொல்லுவேன். இதுக்கு ஆரம்ப புள்ளின்றது அவனிவன் தான். அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து நாங்கள் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளும் பயணிச்சுட்டு வரோம். 8 ஆண்டுகள். நான் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் அவர் சும்மா பேசுறது கூட நான் வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் அவர் தீராத தலைவலியில் அப்படி துடிப்பார். நீ தலைவலியில் நமக்கு வர மாதிரிலாம் கிடையாதும்மா. அவருக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய கண் அப்படியே இப்படி போயிட்டு வருமா. ஸோ அப்படியான ஒரு வழியில் வந்து அவர் துடிப்பார். நான் கேட்டேன், சார் இது என்ன சார் அப்படி ஒரு அவனிவன், அது ஒரு காவியம் அப்படி நீங்கள் பண்ணியிருக்கணுமா? ஏன் சார் அவர் பாலாசார் என்ன சார் கடவுளா? சொல்லுங்கள் பாப்பா. அவர் படம் உடனே நீங்கள் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் கேட்குறேன், அவர் கடவுளா? அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிடணுமா? முதல்ல என்ன மனநிலை சார்? ஒரு ஆர்கன், கடவுள் படைத்த ஒரு ஆர்கனை நீ மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறது வந்து என்ன மனநிலை இது? அது ரொம்ப ஒரு இதுக்கு முழுக்க காரணம் அவர் தானம்மா. அப்போ ஒரு படைப்பாளி, நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலி அப்படின்னு எல்லாரும் நம்பக்கூடிய வர்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதன் பின்விளைவு என்னன்றது அவருக்கு புரிய வச்சுருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம சரி ஏதாச்சும் ஒரு புதுசாக நம்ம ஒன்று பண்ணணும், நம்ம அதுலேருந்து நல்ல பெருசாக ஏதாச்சும் ஒரு வரணும்னு எல்லாருக்குமே இருக்கும். ரஜினி சார், கமல் சார் அதான் நம்ம இருக்கும்.
ஸோ அந்த ஆரம்ப புள்ளின்றது அவருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இவன் தான் காரணம். விஷால் சாருக்கு தெரியாதா சார் இதனால இந்த விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ஒரு நடிகருக்கு அவரோட உடல் தான் மெயினே, அதை வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்களே. அப்போ அவர் ஒரு டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணலையா இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு? இல்லை, கரெக்டான கேள்வி. இதுதான் எல்லாருக்கும் தோணும். இப்போ நம்ம 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 இந்த 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 பேட்டி பார்க்குறவங்க கூட என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிடுவாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு வந்து அர்த்தம் அது இல்லை. நீங்கள் ஒரு நடிகனாக இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்த்தீங்கன்னா என்ன 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 தோணும்னா, ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும். அது வந்து எல்லாருக்கும் ஜாக்கி சான்லேருந்து எடுத்துக்கோங்க, உலக இது இது வந்து ஆர்டிஸ்ட்னு எடுத்துகிட்டா எல்லாருக்குமே ஒன்று தோணும், புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்றது. ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்தால் என்ன விளைவு வருன்றது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், அந்த இயக்குனருக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஆர்டிஸ்ட் கரெக்ட் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அதை பண்ணினாருன்றது ஒரு கேள்வி வரதான் செய்யும். ஆனால் இவ்வளோ பின்விளைவு வருன்றது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்படி வந்து ஏன்னா அவர் பாலாசார் மேலே எல்லாருக்கும் ஒரு அபரிமிதமான ஒரு மரியாதை. இந்த கிணத்துல விழுவு சொன்னால் எல்லாரும் போய் விழுந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கிணத்துல நம்ம போய் விழுணுன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ இங்கே விஷால் மேலேயும் தானே சார் தவறு இருக்குது, தெரிஞ்சே போய் தானே அவர் பண்ணியிருக்காருன்றப்போ நம்ம பாலாசாரை மட்டும் குறை சொல்கிறது தப்பாக இருக்காதுல்ல சார்? நீங்கள் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் இந்த படத்து இவன் சக்ஸஸ் வந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பேர் யாருக்குமா? இயக்குனர் பாலாக்கு. ஃப்ளாப்பாக இருந்தால் அதுவும் அவருக்கு தான். அப்போ நீங்கள் கேப்டனாக ஷிப் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்கம்மா. இப்போ இந்த படங்கள் இப்போ வரதில்ல, இப்போ பொங்கலுக்கு வருது பாருங்கள், வணங்கான் கடவுள் புண்ணியத்தில் படம் பெரிய வெற்றியடன். அது என்னுடைய நண்பர் படம். இந்த படத்துக்கு அப்புறம் பாலாசாருக்கு இதுவே கடைசி படமாக கூட ஆகலாம். அதுக்கப்புறம் அவர் மேல் வரக்கூடிய விமர்சனங்கள் எவ்வளவு வருதுன்னு சொல்றீங்க சார்? இது கடைசி படமாக கூட ஆகலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஜூஸ் அவ்வளோதான் நம்ம இருக்கும். கண்டிப்பாக இந்த வணங்கான் மிகப்பெரிய வெற்றி பெறணும் நான் கடவுள் வேண்டிக்கிறேன். இது வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் படம். நீங்கள் வந்து பாலாசார் வேறு விதமான படங்கள் எடுக்கிறான். மீண்டும் ஒரு அவர் எனக்கும் ஒன்று புரியல. அவர் பாலாசாரை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் இப்படி தான் படம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, இல்லை அவருடைய மனநிலை அப்படி இருக்கா அப்படின்றது எதுவும் தெரியல. அவர் படங்கள் எடுக்கலாம், ஆனால் இதே மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக அவரால் இனி எடுக்க முடியாதுன்றதை நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் விஷால் அவர்களை பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்தது, அதே மாதிரி நிறைய பேர் உறக்கமாகவும் விஷால் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. விஷால் அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? எனக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். எப்பயுமே எனக்கு உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஒரு 1.5 நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. நாளைக்கு அவர் சந்திக்க எனக்கு. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையில பாலாசாரால தான் நான் இந்த மாதிரியான பிரச்சனையில ஈடுபட்டுட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாருல்ல சார்? கடுமையான தலைவலியில அனுபவிச்சதாகட்டும் இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் வாயை திறந்து அதை சொல்ல மாட்டாரு. அதான் சார் கேட்குறேன், யாருமே இது வரைக்கும் சொல்லலாமா? முதல் முறையாக நானும் இவர் மட்டும் சொல்லியிருக்கோம், இன்னொருத்தர் 2 பேரும் சொல்லியிருக்கோம். இது வணங்கான் படம் பாலாசாருக்கு கடைசி படமாக அமைந்தால் அதற்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அவர் மீது குற்றம் சாட்டுவார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஏன்னா எந்த இயக்குனர் மேலேயும் ஒரு நடிகரோ டெக்னீஷியனோ குற்றம் சாட்டு அவர் பீக்கில் இருக்கும்போது வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எனக்கு ஒன்றும் பாலாசாருக்கு எனக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதமோ தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலோ தனிப்பட்ட பழக்கொடுக்கல்களும் கிடையாது. அவர் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம், சார் நானுங்க சாருக்கும் வணக்கம் இருக்கும். தனிப்பட்ட எந்த விதமான விரோதமும் எதுவுமே கிடையாது. நான் விஷால் சார் மேலே வைத்திருக்கிற அபரிவிதமான அன்பும் பாசமும் என்னை இப்படி பேச வைக்குது. என்னால் கூட இருந்து பார்த்ததுனால அவர் எதனால் பாதிக்கப்பட்டார்ன்றதை முதல் முறையாக நான் திறந்திருக்கேன். ஓகே, இப்போ அவருக்கு இந்த சைடு எஃபெக்ட் நரம்பியல் பிரச்சனையால் வந்த பிரச்சனைகள்னு தெரியுது சார். இப்போது சென்னையிலே நிறைய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் பார்த்து அவர் மீட் பண்ணி அவரோட சிகிச்சை பெற்றிருக்காரு. லண்டன் அந்த மாதிரி ரஷ்யாலாம் போயிட்டு அவர் பண்ணியிருக்காரு. பட் இன்னுமா அது சரியாகலை சார்? அவ்வளோ ஒரு கடுமையான பிரச்சனையாக இருக்கா? ஆமாம், எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் வந்து எல்லா மெடிசனுமே எல்லாருக்குமே வந்து முழுமையாக
குணப்படுத்துன்றது யாராலையும் சொல்ல முடியாது. அது உங்களுடைய அனுபவத்திலும் பார்த்துருப்பீங்க, என்னுடைய அனுபவத்திலும் நான் பார்த்துருப்பேன். ஸோ அப்படியான ஒரு விஷயங்கள் வந்து அவர் உடம்புக்கு வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கல. அவர் வந்து ஆயுர்வேதிக்கும் பண்ணினாங்க, அலோபதியும் பண்ணினாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. மீண்டும் மீண்டும் புரட்சி தளபதி விஷாலாவே சண்டைக்குழு விஷாலா நமக்கு வந்து தோன்றுவார். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அது அப்படி ஒரு நடக்கும். ஆனால் வந்து இப்போ அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் இப்போ இடையில ஒரு 6 மாத காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்து ரொம்ப, அதாவது எப்பயுமே ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று நடந்துட்டு வரும்போது ஒரு இடத்துல டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்படியான சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது விஜயகாந்த் சாரையும் விஷால் சாரையும் கம்பேர் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் கம்பேர் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு மன வலியும் மன உளைச்சலையும் ரொம்ப கொடுக்குது. ஏன் அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க எங்களால் சொல்ல முடியல. எங்களுக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை அப்படி ஆகிடுமோ? அப்போ எங்கள் மனசு எப்படி பதறுது இல்லை? எப்படி பதறுது எங்களுக்குலாம்? அப்போ எப்படி இருக்கும் எங்களுக்கு? அது வந்து அப்படியே ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு அம்மா அவர் கூட நீங்கள் பயணித்தீங்கன்னா அவருடைய நல்ல உள்ளம் உங்களுக்கு புரியும். எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன இப்படி இவ்வளோ தூரம் பேசுங்க, 1000 விமர்சனங்கள், அதெல்லாம் குப்பைங்க, தூக்கி போடுவாங்க. விமர்சனங்கள் தூக்கி போடுவோம். ஒரு மனிதன் பழகும்போது அவர்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா அவருக்கு நல்லது செய்கிற, நல்லதை தவிர அவருக்கு கெட்டது செய்ய அவருக்கு தெரியும். வேற விஷயமே அவருக்கு தெரியாத மாதிரி நல்லது தான் அவர் செய்வார். சார், இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார். நடுவில் அவரோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். ஹைதராபாத் நாங்களும் போயிருந்தோம். அது அவருடைய பர்சனல், அவருடைய குடும்ப விஷயங்கள், அதை பற்றி ஒன்றும் பெருசாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. திருமணம் நடக்கும்னு தான் நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். அது இடையில ஏதோ ஒன்று அதை பற்றின விஷயம் தெரியல. உங்கள் நேரத்தை எங்களோட பகிர்ந்து வைக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.